ஆ சார் 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 இங்க திரும்புங்க சார். இது பார்த்ததுல இருந்து ஃபுல்லா ட்ரெண்டிங் போய் இது பண்ணும்போது என்ன சார் யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்ன சார் யோசிச்சீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க சார். என்ன இவ்வளோ வெக்கப்படுறீங்க சார்? இல்லை வெக்கப்படலை. ஒரு ஆக்சுவலாக நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட இருக்கும். அருண் விஜய் கூட ஒத்துக்குவார் நான் சொல்கிறது. சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா, யாராவது நம்ம கூட பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லை இன்ஸ்பைரிங்காக ஒரு மியூசிக் கேட்போம், இல்லை ஏதாவது ஒரு பாட்டு கேட்போம். அப்படி கேட்கும்போது ஆக்டர்ஸ்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க ஆரம்பிப்போம் நமக்கே தெரியாமல். சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், உங்கள் ஆராய்ச்சிகன் சார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கே தெரியாது. சடனாக நம்ம கான்ஷியஸாக அதை பண்ண மாட்டோம், நமக்கே தெரியாமல் ஆகிடும். அன்றைக்கி கொஞ்சம் குழந்தைகள் வந்து அந்த ராயன் சாங் ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க. நான் ஒரு செகண்ட் நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம் அதெல்லாம் மறந்துட்டு நான் கொஞ்சம் அந்த ராயன் கேரக்டர் பண்ண ஹோம்ஒர்க் அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கே தெரியாமல் கொஞ்சம் அந்த காட் கேரிட் அவே. யூஸ்வலாக இது என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னடா அவன் பைத்தியமாய் நம்ம ஒன்று பேசுகிறோம், ஏதோ தனியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க. வெளியே காட்டிக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிவிடுவோம். இது நம்மளை மீறி என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் வந்தது. அது கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது. இல்லை சார், அழகாக தான் இருந்தது.